என்ன ரிட்டையர்மெண்ட் லைஃப் எப்படிண்ணா இருக்குது? என்னடி இவ்வளோ லேட்டாக கேட்குறேன்? ரிட்டையர் ஆகி ஒரு வருஷம் ஆச்சுடி. April 4, 2025 ரிட்டையர் ஆகி சிங்கப்பூர்லேருந்து திரும்பி வந்தோம். இப்போ April 2026 வந்துடுச்சடி. ஆமாம், நான் ரிட்டையர் ஆன உடனே கேட்க முடியுமா ரிட்டையர்ட் லைஃப் எப்படி இருக்குன்னு? அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னு தானே சொல்ல முடியும். அதெல்லாம் ஒரு வருஷம் கழிச்சு கேட்குறேன். ஆமாண்டி, நீ சொல்கிறது கூட மீனிங் இருக்குடி. ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அதை பற்றி சொல்லலாம். நான் இது இப்படி பார்க்குறேன்டி. ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஃபார் அன் என்ஆர்ஐ 25 வருஷம் 30 வருஷம் ஃபாரினில் இருந்துட்டு இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆகிறவனுக்கு எப்படி இருக்கும், மென்டலாக எப்படி ஃபீல் பண்ணுறான் அப்படின்றத நான் சொல்கிறேன். இது எல்லாருக்கும் இப்படி தான் இருக்குமான்னு சொல்ல தெரியல. எனக்கு அப்படி இருக்குது, நான் சொல்லிக்கிறேன். ஒன்று ஃப்ரெண்ட்ஸுடி. 25 வருஷம் வெளியில் இருந்துட்டு இங்கே வந்தேன்னா ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இருக்கிறது இல்லை. எனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸுன்னு இல்லை. சுற்றி முற்றி பார்த்தா யாரும் தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆக்சுவலி ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் பஸ்டர். அது எனக்கு இங்கே கிடைக்கல, இப்போதைக்கு கிடைக்கல. நீங்கள் யாராவது புதுசாக ஃப்ரெண்டு பண்ணிக்க வேண்டியது தானேண்ணா. லேடி சீக்கிரம் பண்ணிட்டுருவாடி. நீ சீக்கிரமாக ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிட்டேன். பக்கத்து வீட்டு மாமியோட பேசுகிறேன், எதிர் வீட்டு மாமியோட பேசுகிறேன், கீழ் வீட்டில் பேசுகிறேன். என்னால் அப்படி பேச முடியுமாடி? பேசணும்னா நீங்கள் எப்போவுமே பேசுகிறது இல்லை. அப்படி பார்க்குக்கு ஒரு நாள் போனேன், பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு. அங்கே உட்காந்துருந்தா என்ன வயசுக்காராக தான் எல்லாம் 65 66 வயசு இருக்கும். ஏதோ பேசிகிட்டு இருந்தா. நானும் ஒன்று கேட்டேன். ஒன்றும் இன்ட்ரெஸ்ட்டாக ஒன்றும் பேசலடி. அப்படி என்னத்தை பேசினா பிஎஃப், கிராஜுவிட்டி, அது எவ்வளோ கணக்கு, எப்படி வரும், பிஜேபி வந்தால் என்ன பண்ணுறான், அவன் என்ன பண்ணுறான் என்ன சொல்லலாம். பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரல அதில். ஏன்னா ஒரு மாதிரி எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி தோணித்து. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் அ பிக்கஸ்ட் இஷ்யூ. அது ஒன்று. ரெண்டாவது ஃபினான்ஷியல். அது கன்சர்ன்னு சொல்கிறதா, பர்டன்னு சொல்கிறதா, இல்லை மென்டல் மேக்கப்னு சொல்கிறதான்னு தெரியல. ஆக்சுவலாக இப்போ லுக்கட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்த்தோன்னா அங்கே இருக்கிற அங்கே கிடைச்சதுக்கு 10% தான் இப்போ கிடைக்கிறது. ஆனால் அந்த 10% போதும். இந்தியாவில் ஒரு டீசென்ட் லைஃபுக்கு அந்த 10% கிடைக்கிறது போதும், மோர் தேன் எனஃப். அது வந்து நம்ம பிரெயின் சொல்லுது, ஆனால் மனசு ஒத்துக்க மாட்டேங்கிறது. ஐயோ காசு இல்லையே அப்படின்னு நமக்கு தோண வேண்டிய அவசியம் இல்லை. வர்ற காசை வச்சுட்டு ஜாலியாகவே இருக்கலாம். ஆனால் அது தோணிகிட்டே இருக்கும். தட் வில் ஹேவ் அன் எஃபெக்ட் ஆன் ஹெல்த் ஆல்சோ அப்படின்னு சொல்கிறா. இது வரைக்கும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதை நம்ம ஓவர் கம் பண்ண கற்றுக்கணும். அது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா ரிலேட்டிவ்ஸோடு எப்படி மூவ் பண்ணுறது. அது தேர்ட் பாயிண்ட். ரிலேட்டிவ்ஸோடு மூவ் பண்ணுறது வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். அதில் கொஞ்சம் லேகிங்காக தான் இருக்குது. ஏன்னா நம்ம போகிறோம், ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறோம், பார்க்குறோம். முன்னெல்லாம் வருஷத்துக்கு ஒரு 20 days வந்தேன். ஏதோ ஒரு கேபை புக் பண்ணிவிட்டு ஒரு வாரத்துக்கு போவோம். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இருப்போம், சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அவள் என்ன சொல்லுவாள், எப்படி இருக்குது லைஃப் சிங்கப்பூர்லன்னு சொல்லுவாள். நம்ம பாட்டுக்கு எதை கதையை சொல்லுவோம். அவள் அமெரிக்கா போன கதை, ஆஃப்ரிக்கா போன கதைன்னு அவள் சொல்லுவாள். கேட்டுட்டு வந்துகிட்டே இருப்போம். முடிஞ்சிடுச்சு. இப்போ ஆனால் வேறு மாதிரி இருக்குது. அங்கே போனால் எல்லாம் புரியறதில்லை. என்ன பேசணும்னு நமக்கு புரியறதில்லை. எப்படி இருக்கேன்னு நம்மளை கேட்பான். நல்லா இருக்கேன்பா, இழைச்சிட்டியே அப்படின்பா. இன்னொருத்தர் யாராவது சொல்லுவான், என்ன நீங்கள் டீச்சர் தானே, டியூஷன் எடுக்கலாமே, நிறைய பேர் வருவாடே அப்படின்பா. இதெல்லாம் நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லாத பேசுகிற மாதிரி தோணும். அப்புறம் பொண்ணு எங்கே இருக்கா அப்படின்னு கேட்பா. அவளுக்கு தெரியுங்கிறதுனாலும் கேட்பா. நல்லா தான் இருக்கா பொண்ணுன்னுவா. நம்ம என்ன பேசுறது, நம்மளும் அதே தான் பேசுவோம். நீங்கள் எப்படி இருக்கேன்னு, பொண்ணு எப்படி இருக்கான்னு கேட்பான். அதுக்கு மேலே பேச்சை நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல. பட் அவெல்லாம் நல்லா பேசுகிறாள். மற்றவெல்லாம் நல்லா பேசுகிறா, ஒருத்தர் பேசுகிறா, ஜோக் அடிக்கிறா, சிரிக்கிறா. நமக்கு அங்கேயும் ஒரு மாதிரி தனியாக இருக்கா மாதிரி தோன்றுறது. ரிலேட்டிவ்ஸ்லாம் நல்லா தான் இல்லைன்னு சொல்லலை. நமக்கு ஏதோ ஒரு பெரிய கேப் விழுந்துட்டா மாதிரி இருக்குது. அந்த கேப்பை நம்மளால் ஓவர் கம் பண்ணணும். அது ஓவர் கம் பண்ண கற்றுக்கணும். இது வரைக்கும் நான் கற்றுக்கலை. அது இன்னொன்று. மூணாவது. நாலாவது டே டு டே லைஃபு. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். என்னன்னா நாங்கள்லாம் ஈவினிங் வாக்கிங்கு போவோம். ஃப்ரைடே சாட்டர்டே என்டையர்லி பிலாங்ஸ் டு மீ. அதான் ஃப்ரைடே நைட், சாட்டர்டே நைட், அதை பற்றி இன்னும் சொல்ல தேவையில்லை. உங்களுக்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே அப்படிலாம் பெரிய ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை. ஃப்ரைடே சாட்டர்டே எந்த டேயும் ஒரே டே தான் இருக்குது. ரிட்டையர் ஆகணுக்கு என்ன டே இருக்குது சொல்லு, எல்லாமே ஒரே டே. லாங் லீவுக்கெல்லாம் வெயிட் பண்ணுவோம். இங்கே லாங் லீவுலாம் இல்லை. நமக்கு எல்லாமே லாங் லீவ் தான். அந்த வேலைக்கு போனால் தான் அந்த லீவோட அருமை தெரியும். இப்போ வேலைக்கு போகிறது இல்லை, யாரும் அது தெரியறதில்ல. 4 hours சென்னையில் எங்கே போய் என்னத்தை டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு பெருசாக தெரியல. வாக்கிங்க்கும் ஒன்றும் இல்லை. இங்கே ரோடெல்லாம் நடக்கிற மாதிரி இல்லை. ஒவ்வொரு ரோட்லேயும் 10 நாய் இருக்குது, 4 மாடு சுற்றுறது. பயந்துட்டு தான் ரோட்டில் போக வேண்டியதாக இருக்குது. எங்கே நம்மளை கடிச்சிடுமோன்னு பயப்படணும். பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு போனால் கொசு தொல்லை, அங்கேயும் போக முடியல. அதனால் வாக்கிங் முடியல. வாக்கிங் போனாலே ஒரு மைண்ட் ஒரு ஃப்ரெஷ் ஆகும். அந்த ஃபெசிலிட்டி சரியாக கிடைக்கல. இருந்தாலும் போயிட்டுருக்கேன், வாக்கிங் போயிட்டுருக்கேன். இல்லைன்னா ரொம்ப வீட்டிலே இருந்தால் ரொம்ப போர் அடிச்சிருவேன். என்னால் வாக்கிங் போகிறேன். இன்னொன்று, லைஃப் ஹஸ் பிகம் ரொட்டீன். காலையில் 7 மணிக்கு எழுந்துக்கணும், கீழே போகணும், தண்ணியை ஊற்றணும், மேலே போய்
துளசிக்கு தண்ணி ஊற்றணும். அப்புறமா 9:30 மணிக்கு நீ கஞ்சி குடிக்கணும். 11:30 மணிக்கு சாப்பிட்ணும். எங்கேயா போனால் கூட 11:30 மணிக்கு வந்துடணும், வந்து சாப்பிட்டாகணும். அப்புறம் ஈவினிங் எங்கேயா ஒரு 4:30 வரைக்கும் கூட வெயில் அடிக்குது. 5 மணிக்கு வெளியில் போகணுன்னு வச்சுக்கோ, 7:15 வந்துடணும். என்ன சாப்பாடு போடணும், நம்மளும் சாப்பிட்ணும். அது மாதிரி லைஃப் வந்து ரொட்டீனாக இருக்குது. அங்கே அப்படி இல்லை. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் எங்கேயா போவோம், போயிட்டு எங்கேயா சுற்றிட்டு இருப்போம். எங்கே அந்த கிளாக்கி போட்கின்னு சுற்றுவோம், இல்லைன்னா ராஃபல்ஸுக்கு போவோம். போன இடத்துக்கே போவோம். போயிட்டு என்ன கிடைக்கிறதோ ஒரு இந்தியன் முஸ்லீம் ஹோட்டல்னு இருக்கும், அங்கே கூட சாப்பிடுவோம். இங்கே மாதிரி இந்த ஹோட்டலில் தான் சாப்பிடணும், அந்த ஹோட்டலில் சாப்பிடணும் நான் பார்த்தது இல்லை, நீயும் பார்த்ததில்லை. ஏதோ ஃபுட் கோர்ட்டில் வச்சு சாப்பிடுவோம், ஆற்றுக்கு வருவோம். இந்த டைமுக்கு வரணும்னு இல்லை, ராத்திரி 11:30 மணிக்கெல்லாம் கூட வந்திருக்கோம். அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனையும் இல்லை. வந்துட்டு டிவியை போட்டுட்டு சூப்பர் சிங்கர், சரிகமப்பா ஏதோ ஒன்று பார்த்துட்டு கொஞ்சம் ஜாலியாக அப்படி டைகர் பீரை குடிச்சிட்டு அப்படி டைம் போயிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இங்கே அதெல்லாம் பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. கரெக்டாக இந்த டைமுக்கு வந்தோம்னா இந்த டைமுக்கு எல்லாம் நடக்கணும், இந்த டைமுக்கு எல்லாம் பண்ணணும். அது ஒரு லிமிட்டேஷன் இன்னும் இருக்குது. ரோடை விடு, இங்கே இந்த சாக்கடைலாம் ஓடுறது அதையும் எவ்வளோ சொல்லி பார்த்தாச்சு. அது யார்கிட்ட சொல்லணும்னு தெரியல. அது ஓடிக்கிட்டே இருக்குது. அது அங்கே அது மாதிரிலாம் நம்ம பார்க்கலை. 3வது பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அந்த இங்கே ரேஷன் கடைக்கு போகணும். ரேஷன் கடையில் 10 கிலோ அரிசின்னு போட்டிருக்கான், 9 கிலோ தான் மெஷர் பண்ணி கொடுக்குறான். அது யார்கிட்ட சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நாங்கள் இருக்கிற வேலை அதில் ஒன்றும் சொல்லலை. அவனால் 9 கிலோ தான் போடுவான், அப்படி தான் அப்படிங்கிறா. அதெல்லாம் என்ன பண்ணுறது. ஆனால் சில விஷயம்லாம் முன்னேறுது. 25 வயசுக்கு முன்னேறதுக்கு இப்போ நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. வீட்டில் உட்காந்தபடியே ஜெப்டோவில் போடுறான். அப்புறம் என்னென்னோ சொல்கிறான், ஜெப்டோ ஜொமேட்டோ என்னென்னோ இருக்குது, ஸ்விக்கின்றான். அதெல்லாம் வீட்டில் உட்காந்தபடியே எல்லாமே வாங்கிடலாம். வெளியில் போக வேண்டிய அவசியமே இல்லை போல இருக்குது. அது ஒரு அட்வான்டேஜ். ஆனால் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தாலும் ஒரு ஜெயிலில் இருக்க மாதிரி இருக்குது. வெளியில் போனால் தானே நமக்கும் ஒரு அவுட்லெட் கிடைக்கும். ஆனால் இதில் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. ஜிபே இந்தியாவில் ஒர்க் பண்ணுற மாதிரி சிங்கப்பூரில் கூட ஒர்க் பண்ணிச்சான்னு தெரியல. சில இடங்களில் நான் இருந்த வரைக்கும் சிங்கப்பூரில் காசு கொடு அப்படிம்பா, ஜிபே அதுதான் ஒத்துக்க மாட்டான். ஆனால் இங்கே எல்லாத்துக்குமே ஜிபேயில் ஓடுறது. இன்னும் சின்ன பூக்கடையில் கூட ஜிபே கொடுக்கலாம். காசு கொடுத்தாலும் ஒரு மேலே கீழே பார்க்குறான், ஜிபே இல்லைங்களா அப்படின்னு கேட்குறான். இந்த ஊபரு, ஓலா அதெல்லாம் இருக்கிறதால கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸே நம்பணும்னு இல்லை, இதெல்லாம் வருது. என்ன கொஞ்சம் சில நேரங்களில் அடாவடியாக காசு கேட்குறான். 50 ரூபா காட்டும், 100 ரூபா கொடு அப்படிம்பா. அங்கே அப்படிலாம் சொல்ல மாட்டேன். சிங்கப்பூரில் என்ன ரேட் வருதோ அந்த ரேட்டை கொடுக்கணும். இங்கே அப்படி இல்லை. 50னா 100 100னா 150. சில நேரங்களில் எனக்கு இப்படியும் தோன்றுறது, இந்த ஊபர் பர்டிகுலராக ரொம்ப கம்மியாக போடுறானோ, ரொம்ப தூரம் இருக்கும், அதுக்கு 100 ரூபான்னு போட்டால் அவனுக்கு லாபம் இல்லை. 100க்கு 120 150 கேட்கலாம். சிலர்லாம் அடாவடியே 600ன்னு கேட்பான். நம்ம ஒத்துட்டு போயிடுவோம். அது பாட்டுக்கு பரவாயில்ல. இன்னொன்று சொல்லுவாங்க, 200 ரூபாயை கொடுத்தா 120 ரூபாய்க்கு மேலே ஆகாதே அப்படிமா. நமக்கு ஒரு மாதிரி அப்போ தான் மென்டலாக அஃபெக்ட் ஆகும். என்ன நிறைய பேர் இப்போ ஃபாரினில் இருக்கா, அங்கேயே இருந்துட்டேன். அது வேறு மாதிரி, அது வேறு ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கும். அதை பற்றி எனக்கு சரியாக தெரியல. ஒரு வேளை 25 வருஷம் 30 வருஷம் கழித்து இந்தியாவுக்கு வரேன்னா கொஞ்சம் மென்டலி ப்ரிப்பேர் ஆகும். நான் வந்து 66 வயசில் ரிட்டையர் ஆனேன். 60 வயசுலேருந்து ஐ ஷுட் ஹவ் எக்ஸ்பெக்டட். 60க்கு அப்புறமா வயசு ஆகிடுது. ஸோ அவர் நம்ம ரிக்குவயர்மெண்ட் இல்லைன்னு நமக்கு தெரியும். தெரிஞ்சின உடனே நம்ம கொஞ்சம் மென்டலாக ப்ரிப்பேர் ஆகி இதெல்லாம் பண்ணணும், இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு வரணும். அந்த மென்டல் ப்ரிப்பரேஷன் இல்லாத வந்தேன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இங்கே வந்தால் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு வரணும். ஆனால் லைஃப் இஸ் நாட் தட் டிஃபிகல்ட் ஆஸ் யூ திங்கிங் தேர். அப்படிலாம் டிஃபிகல்ட் இல்லை. இப்போ ஓரளவு எல்லாமே கிடைக்கிறது இந்தியாவில், எல்லாமே இருக்குது. மென்டல் மேக்கப் இஸ் வெரி மச் எசென்ஷியல். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். லைஃப் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த போர்டை பீட் பண்ணுறது சிலர்லாம் ரிலீஜியஸ் பார்த்துக்க போகிறா. எனக்கு அதில் அவ்வளோ ஒன்றும் பெருசாக ஈடுபாடு இல்லை. பார்க்கலாம், வேறு எதாவது பார்த்துருக்காரு. சினிமாவுக்கு போகலான்னாலும் கஷ்டம். இங்கெல்லாம் சினிமா தியேட்டரில் போய் பார்க்குறதுன்னா பஸ்ஸு பிடிச்சி போகணும், இல்லைன்னா ஓலா உபரில் போகணும், போயிட்டு வரணும். அதனால சினிமா தியேட்டர் அவ்வளோ ஒன்றும் ஈஸி பிளேஸாக தான் எனக்கு தோன்றுறது. இப்போ சிங்கப்பூர் மாதிரிலாம் இல்லை. ஒரு ஷாப்பிங் மால் இருக்கும், உள்ளே போனோமா சினிமா பார்த்தோமா. அங்கெல்லாம் பஸ்ஸு பிகாஸ் சின்ன ஊர், பஸ்ஸு மெட்ரோ ஈஸியாக இருந்தது. இங்கே அது கொஞ்சம் ஈஸி இல்லை. ஸோ வி ஷுட் ஃபைண்ட் அவுட் வேஸ். எப்படி நம்மளை என்கேஜ் பண்ணிக்கணும்னு கண்டுபிடிச்சிட்டா ஓரளவு மேனேஜ் பண்ணலாம். இல்லைன்னா இந்த யூடியூப்பில் ஏதாவது ஒன்று போடுறது, அது நீட் ஃபெச்சு மணி, இருந்தாலும் டைம் போகும் பாருங்க. அந்த மாதிரி கொஞ்சம் எதாவது பண்ணிகிட்டு இருந்தால் நம்மளே எங்கேஜாக வச்சுருந்தா மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். மைண்ட் ரிலாக்ஸாக இருந்தாலே பாதி ப்ராப்ளம் இஸ் ஓவர். பார்க்கலாம், மேபி நெக்ஸ்ட் இயர் இதே கேள்வி கேட்டேன்னா ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு ஹாப்பியாக சொல்லுவேன்னு நினைக்கிறேன். சரிடி, வேறு வேலையை பார்ப்போம்.